சிவய சிவச்சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. முருகா, அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், உங்கள் திருவடியை வணங்குகிறேன். காலையிலேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பேசுகிறோன்னா, முருகன் தான் தலைவன், அவன் தான் உலகத்துக்கு தாய் தந்தை, மிகப்பெரிய வல்லவன். என்ன ஒரு மனிதன் அவன், மிகப்பெரிய வல்லவன் முருகப்பெருமான். எதையும் செய்வான், கேட்பதெல்லாம் தருவான். அவ்வளோ ஆற்றல். எப்படின்னா தர்மம் தான்டா, தர்மந்தான். எங்கே தர்மம் செய்யுதோ அங்கே அந்த ஆற்றல் வருதுன்னா, அது தர்மம் என்ற சொல் முருகன் பெருமாள் தான் வந்தது. தர்மம் அப்படின்னா அதை முருகப்பெருமாள் தான் சொன்னார். அப்போ பேசுவது இனிமையாக பேச வேண்டும், பார்க்கும்போது இனிமையாக பார்க்க வேண்டும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தனாம் சொல்லி இருந்தனா, மலர்ந்த முகத்தோடு இனிமையாக பார்த்து தூய மனசுனா. அப்போ பேசுவது இனிமை, அதுவே அறம்னா. அப்போ பார்க்குறது இனிமையாக பார்ப்பது அறம், இனிமையாக பேசுவாரன்னா. ஆக தயை சிந்தை என்ற சொல் முருகப்பெருமானம் வந்ததால், மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்றால் அது முருகப்பெருமான் தான். ஏன்னா மனிதனுக்கு எல்லா உயிர்களும் பிறந்தால் இறந்தராக வேண்டும். ஆனால் மனிதன் பிறந்தால் சாகாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை சொல்வதற்கு யோக்கியதை அது முருகனுக்கு தான் உண்டு. அவன் தான் அறிந்தான் ஏன் சாக வேண்டும். இதுக்கு காரணம் என்ன? உடம்பா உயிராக என்று பார்த்தான். உடம்பு தான் மீண்டும் மீண்டும் பிறகு காரணமாக இருக்குது. அந்த உடம்பை மாற்றினான். அப்போ நரத்திரை வராது. அப்போ நரத்திரை வராத ஒரு சக்தி மனிதனுக்குள்ளே இருக்குது. முதுமை வராது, சாவு வராது, சாவு இல்லாத வாழ்வு, ஆற்றல் புரிந்திய வாழ்வது. எல்லா ஆற்றல் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் சாகாமல் இருக்கார் என்றால் அது முருகப்பெருமான் திருவடியாக தான் புரியும். அவன் தான் கண்டான் அதை. மூச்சு காட்ட இயக்கத்தை அறிந்தானா. வாசி பழக்கம் அறிய வேண்டும், மற்றலை வீட்டில் கட்ட வேண்டாம். ஆக வாசி பயிற்சின்னு ஒன்று இருந்தால் அது முருகப்பெருமான் தான். அவன் தான் கண்டான் ஏனும் சாகணும் என்றான். மூச்சு கழிச்சான். ஓஹோ, இதான் அடிப்படை. இது லயப்படுத்தினால், மூச்சு நின்றால் சாக மாட்டான் என்றான். அது போராடிக்கிட்டே இருந்தான். எத்தனை வருஷம் போராடினான்? ஒரு 30 கோடி ஆண்டுகள். 30 கோடி ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்றிருக்கான் முருகன். ஏடா 30 கோடி ஆண்டா? ஆமாம். ஏன் சாக வேண்டும், எப்படி விடுபடுவது, அதுக்கு என்ன மூலிகை, அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். அப்போ சொன்னால் சைவ உணவு தாண்டாண்ணா. சைவ உணவு சாப்பிடணும். அப்போ உணவில் சத்து உப்புள்ள உணவு, அறுசுவை சாப்பிடக்கூடாதுண்ணா. அறுசுவை இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிட கண்டுபிடிச்சாதுண்ணா. இதுக்கு பல கோடி ஆட்சா. என்னடா அது? ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அடிப்படை. ஒரு படிக்கு ஒரு 100 கோடி வருஷம், ஒரு படிக்கு ஒரு எல்லைக்கு 100 கோடி வருஷம். ஏன் சாப்பிட்ணும், எந்த உணவு ஒத்துக்கணும். சாப்பிட்டான், வாசி வசப்படுச்சு, அறுசுவை சாப்பிட்டான், போச்சுரா வீணவு, உடம்பு கட்டு போச்சுரா. ஏன் இப்போ கட்டுப்பாடு இருந்தமே, உப்பு ஓட்டு சாப்பிட்டுட்டு அறுசுவை சாப்பிட்டு. அப்போ அதனால் விழுந்து போச்சுன்னா, என்ன பதார்த்தம் ஆகாது. அதுக்கு ஒரு ஜென்மங்கள். இப்படி ஒவ்வொரு ஜென்மமாகவே பாடுபட்டு உப்புலா உணவு, கஞ்சி தாண்டா வேணாம் உடம்பு. அப்போ அறுசுவை சாப்பிட்டால் சுக்கில உற்பத்தி ஆகுது. உப்புல உணவால் அப்புறம் வரும். உப்புல உணவு சாப்பிட்டால் வரும் தான் செய்ய. அந்த சுக்கிரத்தை, அந்த விந்துவை கண்டுபிடித்தான் அவன். என்ன அற்புதம்! அந்த விந்து தாண்டா ஒரு மனிதனுக்கு நரகத்தழுது. அதே விந்து தான் அவனை காப்பாற்றுதுன்னா. அப்போ உடம்பே விந்து, சுக்கிலம். அதை நிறுத்தினால் நிறுத்த முடியாது, சின்ன விஷயம் இல்லை அது.
அதை அவன் தான் எடுத்து வச்சான். முருகன் தான் இதை செஞ்சான். அப்போ அந்த சுக்கிரத்தை சுத்திப்படுத்தினான். அது சுத்திப்படுத்ததுக்கப்புறம் அந்த தேகம் ஒளி தேகமாச்சு. அப்போ இது தேகம் ஒளி தேகமாது காரணம் சுக்கிலம் அல்லது விந்து தானா? இவ்வளோ பெரிய ரகசியத்தை எப்படியே கண்டனா? புண்ணியந்தான் இந்த வாய்ப்பை தந்தது. புண்ணியவானுக்கு தான் இந்த வாய்ப்பை தரான் அவன். முருகனை அவதாச்சாரன் அப்போ சொன்னான். அப்போது ஒவ்வொரு ஜென்மமாக பாடுபட்டு வாசி வசப்பட்டது உண்மைதான். ஆனால் அதுக்குரிய உணவு என்ன, எப்படி சேர்க்கணும் என்ன? தூதுவளை, வல்லார் சுருணம், சத்திசார சுருணம், இதெல்லாம் இப்படியே கண்டுபிடிச்சேன்னா இதுக்காக தான் நான் பாடுபட்டேன் நான். ஏன்னா மூலிகை என்னென்ன மூலிகை? சத்தி சுருணம், வல்லார் சுருணம், தூதுவளை. அடுத்தது மிகப்பெரிய ஒரு ரகசியமான மூலிகை. அது என்னன்னு கேட்டால், இப்போ எல்லாம் புறக்கணிக்கல புகழைன்னு, அதே புகழை தான் ஒரு மனிதனுக்கும் மரணமில்லை பேர் வாழ்த்துறான். என்னது ஏடா இப்படி சொல்கிறான்? புகழை ஏடா இது எல்லாருமே புறக்கணிக்கிறான். இந்த புகழை மனிதனை காப்பாற்றும். ஒரு மிளகு புரிசு போட்டார் போதும் அது சுக்கிரத்தை சுத்திப்படுத்துறது, ரத்த சுத்தி ஆகுவதில்லை. இப்போ உண்மையை சொல்கிறேன், ரத்த சுத்திப்படுத்துறது புகழைக்கு புகழை போட்டால் புத்துருவன்னு சொல்கிறானே அவன் கிடக்கிற மாட்டையன். 4 வயசு குழந்தைக்கு புத்துருவி வந்திருக்கு, ஏடா புகழை போட்டு கேட்டான். 4 வயசு குழந்தை புத்துருவி வருது, புகழை வாசனமே புத்துருவையை கட்டுப்படுத்தும் புகழையே. புத்துருவையை கட்டுப்படுத்தும் புகழை 40 ஆண்டு நான் போத்திருக்கேன். 40 நாம் போடல, முருகனே போட்டான்டா. முருகப்பெருமான் போட்டாதான் ஞானியானவன். ஞானியாக ஆய்ப்பத்தது முருக புகழை தான். அது ரத்த சுத்தி செய்யும், சுக்கிரத்தை கட்டுண்டா. எவ்வளோ பெரிய ரகசியத்தை கண்டான். சுக்கிரத்தை சுத்தப்படுத்தும் வல்லமை புகழை கூட்டு. அதை மாமருந்துன்னா, மந்திரமாவது மாமருந்தாவது. அந்த ரகசியத்தை அறிந்த மாபெரும் தலைவன் முருகனே. அன்பர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு மிளகு பெருசு காலையில் முறைப்படி அது போல பயன்படுத்தியிருக்கணும். வாசனை கலக்கக்கூடாது. பண வெள்ளத்தில் சுத்தப்படுத்தி ஊருக்கு தெரியும், அந்த முறைப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். புகழையை தினமும் காலையில் மிளகு பெருசு, மாலையில் மிளகு பெருசு சாப்பிட்டா நிறத்தடை மாறும். அவ்வளோ பெரிய ரகசியம் போல இருக்குட. நாங்கள் போட்டிருக்கோம், நான் போட்டு வந்திருக்கேன். இப்போது அப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை அறிந்தவன் முருகப்பெருமான். அதுக்கு அவன் ஆட்சி வேணும். இப்போ போல அதிபர் நம்ம சாதாரண மனுஷன் போடக்கூடாது. ஞாடிகள் திருவடி பூசிக்கிற மக்கள் தான் போடணும். எல்லோரும் போட்டு ஏமாந்துடாதீங்க. ஞாடிகள் பூசிக்கிற மக்கள் தான் காலையில் மிளகு புரிசு போட்டோம்னா ரத்த சுற்றி மலைச்சிக்கிட்டு இருக்காது. மிகப்பெரிய மூலிகை. அப்பேற்பட்ட மூலிகையை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தொண்டர்களும் தந்துருக்கிறேன். 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். காலையில் மிளகு போடு, சாயந்தரம் மிளகு போடு, அதிகமாக போடாதே. மருந்து என்ற தலைப்பில் இருக்கும். அருள்பாவில் அந்த அகவல் பாராயணத்தில் மருந்து ஒரு தலைப்பு இருக்கும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடவறுத்து அறிவித்து அருள் பருந்தார். சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து எனும் முத்தி தரும் சொல்லி வார்த்தை இருக்காதுல்ல. மருந்தின தலைப்பில் ஒரு அருள்பாடு இருக்குது அகவலில். அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவான், ஐயா இதெல்லாமா ஒரு மூலிகைன்றவான். ஆக இதெல்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ மூலிகை இருக்குது. மூலிகை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 மூலிகை இருக்குது. தவத்துக்காக 300 மூலிகை இருக்குது. அந்த மூலிகையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கோம். சத்திசாரண சூரணம், வல்லார் சூரணம், தூதுவளை சூரணம், இப்படியா சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு மனிதன் இதெல்லாம் இருக்குது. மூலிகை இருக்கட்டும், ஆனால் கடத்தெருவுக்கு உபாயம் முருகா, நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியவான், உன் ஆசி பெற அருட்சி தாயே, எதுக்கடா என்ன கூப்பிட்டேன்னா, நீ பெற்ற பேரை பற்றி அடியேன் பெறணும். இதை ஒன்று தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பெற்ற பேரை பற்றி அடியேன் பெற அருட்சி தாயே, இது கேட்டால் போதும். இவ்வளோ பெரிய இவ்வளோ எளிய முறை, ரொம்ப எளிய முறையில், அதுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ சில பேர் தண்ணியில் குடிக்கலாம் புண்ணியன்னு சொல்கிறான். அது ஒரு பெரிய மர்மம் அதில் இருக்குது. அதான் சொன்னேன், சுக்கிலம் சுத்த ஜலத்தில் மூழ்கினார். இந்த தேதி தான் இன்றைக்கி. சுத்த ஜலத்தில் மூழ்கி அகத்தீசர் 12 ஆண்டு பாடுபட்டார்.
பாடுபட்டு சுக்கிலத்தை அசுத்தத்தை நீக்கிறார் பாடு சுத்தத்தில் அதுவே சுத்திக்கலம், அதுவே அமிர்தமாகிடுச்சு. சுத்த தளத்தில் மூழ்கினார். அப்போ சுத்திலம் இப்போ இருக்க உடம்புல இருக்க சுக்கிலம் அசுத்தம், அது சுத்தப்படுத்தினால் அதே அமிர்தமாகணும். இப்போ நாங்கள் இந்த 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 துறைக்கு வந்திருக்கான்னு தெரியுது அங்கே இருக்கோம். ஆகவே அன்பர்களே, மனிதர்கள் பிறந்தால் இனி சாகாமல் இருக்க வேண்டும். அதுக்கு யாருன்னா, ஒன்று அகத்தீசன், ஒன்று ராமலிங்க சாமிகள், ஒன்று மாணிக்கவாசன், அத்தனை பேரும் முருகன் ஆசி தான். முருகாய் என்று சொல்லாத மக்களுக்கு ஞானம் இல்லை. அவன் ஆசி தான், அவனோட ஆசி இல்லாமல் ஒரு ஒன்றுக்கு சித்தி பெற முடியாது. ஆகவே நம் நண்பர்கள் இன்று முதலாவது, முருகா நீ பெரிய தாயோ, நீயே பெரிய மகான் தாயே. இந்த வார்த்தை சொன்ன உடனே யார் பார்க்குறா? அகத்தீசர் பார்க்குறார். அகத்தியர் தான் முதல் தலைவர், உலகத்திலே மிகப்பெரிய குருமணி பட்டம். அவர் இல்லைன்னா ஞானமே இல்லை. இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், சித்தி பெற்ற நாள், மாசி மகம் மகாமகம் சித்தி பெற்ற நாள். 12 ஆண்டு பாடுபட்டார். 12 ஆண்டு என்னென்ன பாடுபட்டார்? தேகத்தை சுத்திப்படுத்தினார். தேகத்தை சுத்திப்படுத்தி காத்து கொண்ட நாள் இன்றைக்கு நாள், புனிதமான நாள் இன்றைக்கி கும்பகோணத்தில். அவர் சித்தி பெற்றது கும்பகோணம். ஆகவே அன்பர்களே, வருகின்ற ஞானசித்திர காலம் வந்து விட்டது. ஏன்னா ஞானசித்திர காலம் வந்து இப்போ வருகின்ற சித்திரை மாதம் வர்றான், முருகனே வர்றான். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன், 300 கோடி ஆண்டுகள், 300 கோடி யுகம் பாடுபட்ட மாபெரும் தலைவன். மனித ஒழுக்கத்துக்கு அவ்வளோ பெரிய தலைவன் வர வேண்டிய அவசியம் என்னென்னா, வேறு வழியே இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொலை கொடுமைகள், அப்பப்போ தாங்க முடியாத கொடுமைகள். ஆக அவனே இறங்கக்கூடிய காரணம், ஏன்னா கடுகுது அவன் சொல்லுவான், நடைச்செதுருவான். உருகும் அடியவர் இருவினை இருள் பொருள்னா, உருகும் அடியவர் இருவினை இருள் பொரும். உதய தினகரன் சூரியன், உதய தினகரன் யமகரன் வள வரும். உலகம் முழுவதும் நொடியில் வள வரும் பெருமானேன, ஒரு நொடியில் வருவான். அந்த ஆற்றல் அப்படி விரிவான், பல கோடி வெயில் விரிவான், ஒடுங்குவான், அணுவில் ஒடுங்குவான். என்ன வேண்டும் கேட்டான், எதையும் செய்வனான். அவனே வர்றான், வருகின்ற சித்திரை மாதம் வர்றான். என்னதுறான்? மனித வர்க்கத்தை காப்பாற்ற வருகிறான். அராஜகத்தை பொலிவடையாக்கிடுவான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். நம்ம அன்பர்கள் தான் செய்ய போகிறாங்க. அது நமது அன்பர்கள் வருகின்ற சித்திரை மாதம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் வல்ல வருகிறார், பெற போகிறார்கள். எழுதி எல்லாம் பதிவு செய்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கான், மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நமது சங்கம், நமது கட்சி, சரவணது கட்சி, முருகப்பெருமான் ஆரம்பிச்சிருக்கான். அவன் தான் இந்த வருகின்ற சித்திரை மாதம் அன்பர்களுக்கு வாய்ப்பு தர போகிறான். ஏன்னா அவன் என்ன செய்வான்னா, ஆனால் கை நாட்டை நான் பேச வைப்பான். கை நாட்டை கூப்பிட்டு என்ன பேசுகிறான்னா, ஆங்கிலம் பேசுவான், லத்தீன் மொழி பேசுவான், ரஷ்ய மொழி பேசுவான், எல்லாம் பேசுவான். ஆக அவனே வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற காலம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு பலகீனம். கல்கியுகம் ஆவதுன்னா அதர்மத்தாலே, பேசரிய வாசியாலே அகாரம் வச்சுன்னா. அகாரம் என்பது எட்டா பொறவியடி, ஈராறு காலடியோ, விட்டாலும் பாரமடி, வீதியிலே தானம் அரைத்து, கட்ட கையிலெடுத்து, கலைநாளும் சேர்த்திருக்கி, அட்டாள தேசமெல்லாம் கண்ணமாக ஆண்டிருந்தார் கல்கி சித்தர். ஆக இந்த வாசி வசப்பட்ட மக்கள் தலைமை தாங்க போகிறார்கள். அவர் ஆட்சி கீழ் அவருடைய ஆணைக்கு கட்பட்டதே இந்த ஆட்சிகள். வருகாலத்தில் நம்ம தொண்டர்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும், இப்போ ராம்குமார் இருக்கார், அவருக்கு திருமணம் வந்துவார். மாதவன் இருக்கார், அவருக்கு அகத்தியர். ஒவ்வொரு வேல்முருகன் இருக்கார், அவருக்கு பட்டாத்தார். ஒவ்வொரு தொண்டன் உடம்பிலும் சாருவாங்க. இதாட்டா பெரிய பெரிய வாய்ப்பு தான். அவ்வளோ பெரிய மகான்கள். காய் சுற்றி சேர்ந்தவன், காமதேக அற்றவன், மிகப்பெரிய காமதேக அற்றவன் வேலுமுருகன் சார போகிறார். பட்டாத்தார் வேலுமுருகன் உடம்பை சார போகிறார். இப்போ சொல்ல கேட்டுக்குவேன், பட்டாத்தார் வேலுமுருகன் சார போகிறார். பதஞ்சலி முனிவன் ஒரு ரங்கநாதன் உடம்பை சார போகிறார். என்ன இது சொன்னால் எழுதி வச்சுக்க. அது மாதிரி ஒவ்வொரு மகான் உடம்புல ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு தொண்டனை சார போகிறார். சார்ந்து உலகத்தை வழிநடத்த போகிறாங்க. இன்னும் 50 நாள் தான் இருக்குது. என்னடா எங்கோ இருந்துச்சுன்னா, இன்னும் 50 நாளில் வர்றான் முருகப்பெருமான். எதையும் செய்வான், ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எதையும் செய்வான் அவன். அப்படி ஆசான் உலக மக்களுக்காக இறங்கி அகத்தீசன், திருமூலதேவன், பதஞ்சலிமுனிவன், பட்டத்தார் எல்லாம் வாசி வசப்பட்ட மக்கள். காய் சுற்றி சென்றவர்கள் காமதேகத்தோடைய போகிறான். எதுக்காக? உலக காப்பாற்றுறதுக்கு. என்னடா அது எவ்வளோ கருணை!
முருகனுடைய ஆணைக்கு உட்பட்டவர்கள் அத்தனை பேரும். அப்பேற்பட்ட தலைவர்கள் வருகின்ற சித்திரை மாதம் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறார்கள். ஆகவே நண்பர்கள் இப்போது கேட்டுக்கணும், உயிர் கொலை செய்து புலால் உண்ணாதீர், மது அருந்தாதீர், பொருள் பற்று வைக்காதீர். தான் உணவு கொடுக்குறான், உணவு உடை தங்கு வசரான், அப்புறம் எதுக்கு காசு உனக்கு? இதனால் வந்து காப்பாற்றுறான் இல்லையவா, நாளைக்கு கொண்டு காப்பாற்றுவான். வருங்காலம் அற்புதமான பொற்காலம், அப்படியே அவதியான காலம். உணவுப் பொருளுக்கு வரி இருக்காதுயா, உணவுப் பொருள்களுக்கு வரி இருக்காது. எல்லாம் எழுதி வச்சுக்க, உணவுப் பொருளுக்கு வரி இருக்காது. அப்போ ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பு வரப்போகுது. சரி, எங்கேயோ இருந்ததப்பா, இத்தனை வருஷம் வரன்னு சொல்லிக்கிட்டேன். முருகன் வருகிறான் வரன்னு சொன்னேன். வருகின்ற சித்திரை மாதம் வருகிறான். எப்படி வரும்னா, நம்ம சங்கம்தான், நம்ம சங்கம் அனுப்ப தான் செய்வாங்க. அது நான் அப்படி வெளியே வர்றேன். அவர் கேட்டார், வேண்டுகோள் வச்சார், நானும் வெளியே வர்றேன். இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒன்று இது போய் வந்துடுது. ஆகவே போதம் தரங்கள் புண்ணியனார், அது ஒரு வாய்ப்பு. அடுத்து அவர் சொன்னார் இல்லையா, கொசவன் திரிகள் மட்டும்னார். காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசுகிறோம். எப்படி பேசுகிறேன்னா, முருகா சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வருகின்ற சித்ரா மாதம், சித்ரா பௌர்ணமியிலிருந்து முருகன் வந்தான், நானும் வெளியே வர்றேன். நம்ம சங்க அன்பர்கள், சரவணக்கு வச்ச அன்பர்கள் தான் உலகத்தை ஆட்டி படைக்க போகிறார்கள். ஆவாரப்பால் ஆவாள் பார் பந்தரவாள் அவளையானால் அறந்தலைக்க பூனமெல்லாம் ஆளச் சொல்வனர். அது பெரிய பந்தம், அது இருக்கட்டும். ஆகவே அன்பர்களே, இப்போது நான் கஞ்சியில் உப்பில் கஞ்சி சாப்பிட்டு வரேன். என்ன காரணம்? அதுதானே உலகத்துக்கு இந்த துறைக்கு ஆகுவது கருப்பில் கஞ்சின்னு சொல்லும். உப்பில் கஞ்சி சாப்பிடுவது இந்த துறைக்கு ஆகும் மிகப்பெரிய வாய்ப்பு. அதை அவன் நியமனம் செய்யக்கூடாது. அவன் சொல்லணும், முருகபெருமான் சொல்லணும், நீ இலேருந்து என்னென்னு சொல்ல உணவு சொல்லணும். பாட்டு வைத்தால் பாடுகின்றேன், பணி வைத்தால் பணிகின்றேன், பதியை நின்னை கூட்டு வைத்தால் கொடுக்கின்றேன், கொலை வைத்தால் கொலைகின்றேன், குறித்தை ஓடி ஊட்டு வைத்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டி வைத்தால் அழுகின்றேன். அந்த சரி, நான் ராமலிங்கசாமி, நீ சாப்பிட சொன்னேன், நானாக சாப்பிட்டேன். பாட்டு வைத்தால் பாடுகிறேன், நானாக பாடினேன், நீ என்னை பாட வைக்கிறா. பணி வைத்தால் பணிகின்றேன், பதியை என்னை கூட்டு வைத்தால் கூடுகின்றேன், கொலை வைத்தால் கொலைகின்றேன், குறித்தை ஊனை ஊட்டு வைத்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டி வைத்தால் ஆடுகின்றேன். அந்த வச்சிருந்தார். முருகப்பெருமான ஆட்சியில் அந்த மக்களுக்கு வாழ்க்கையில்டா. முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைத்தாள்னா அவன் கைடாட்டா தான் சரி. நோக்கம் எதுக்கடா கூப்பிட்டான்னு கேட்டா, நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பெறணும். அதான் எனக்கு ஒன்று வேண்டாப்பா முருகா, நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பெறணும். நான் பெற்ற பேரின்பம் ஒன்றே ஒன்று, அவன் திருவடி தான். அவன் திருவடியே நமக்கு துணையாக இருக்கும். இப்போ இவ்வளோ லகுவாக சொல்லியிருக்கோம், ரொம்ப கடினம் இல்லை. அங்கெல்லாம் போய் ஊர் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது முருகா முருகான்னு சொன்னால் போதும், ராமலிங்க சாமி சொன்னால் போதும். ராமலிங்க சாமி சாதனை நினச்சிடாதீங்க, மிகப்பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. என்ன காமதேகத்தை வென்றவர் ராமலிங்க சாமிகள், கோபத்தை வென்றவர் ராமலிங்க சாமிகள், உயர்ந்த ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க சாமிகள், வாசி வசப்பட்டவர். அதான் சொன்னார், வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் எங்கே வருவாண்டினார் ராமலிங்க சாமி. ரொம்ப இழுகோ சொல், பார்த்த லெசுக்கு அப்படி பதமாக இருக்க நினைக்காது, பார்த்த ரொம்ப பசுமையாக தெரியும். ஆனால் அதே ஆற்றல் முருகப்பெருமான் ஆட்சி பெற்றவர் தான் ஆகலாம். இது அத்தனை பேரும் முருகப்பெருமான் ஆட்சி தான். வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் முருகப்படம் இருக்க வேண்டும். அது பசுமையாக இருக்கும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அப்பேற்பட்ட தலைவன் அங்கே ராமலிங்க சாமி இருப்பது அவன்தான், பட்டாதார் இருப்பது அவன்தான், திருமலை தேவனாக இருப்பது அவர்தான், அகத்தியசார் இருப்பது அவன்தான், முருகன் தான். அவன் 30 கோடி யுகங்கள் பாடுபட்டு அவன் சேர்த்த அந்த உண்மையை மக்கள்லாம் அடைய போகிறீங்க. வரல நீங்களாம் அடைய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போது வருகின்ற சித்திரை மாதம் நீங்கள்லாம் ஆட்சி உலகத்தை தமிழகத்தில் வரப்போகிறீங்க. தேர்தல் நிற்போம். தேர்தல் நிற்கல ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் சொல்கிறேன், தேர்தல் நிற்கிறான். இப்போ யாரை ரிக்ஷா ஓட்டுறவனை கூப்பிட்டு, ஒரு தொழிலாளி கூப்பிட்டு நில்றாமோ, ஏன் ரிக்ஷா ஓட்டுறவனை கூப்பிட்டு நிற்கிற தொகுதி நிற்பாடுறா, அத்தனை பேர் ஓட்டு போடும். அவனை செய்கிறான், எல்லாத்தையும் அவனை செய்வான். ஏதோ ஒரு ஏக்கர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விபத்து நடக்க போகுது, ஒரு இயற்கை சீட்டம் வரப்போகுது, பூமியை நோக்கி ஒரு இயற்கை சீட்டம் வரப்போகுது வருகின்ற சித்திரை மாதத்தில். அதை கட்டுப்படுத்த ஆற்றல் யாருக்குமே இருக்காது. அது நம்ம சங்காத அன்பர் தான் செய்கிறார்கள்.
வருகின்ற ஏற்க சீற்றத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை நம்ம சங்கத்துக்கு தான் உண்டு. எதையும் செய்வோம், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆக வருகின்ற ஏற்க சீற்றத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் நம்ம சங்கத்துக்கு தான் உண்டு, நமக்கு தான் உண்டு. ஆனால் புண்ணியவான்கள் அத்தனை பேர் நம்ம இங்கே இருந்துக்கிறோம். அத்தனை பேர் புண்ணியவான்கள். ராமகுமார், மாதவன், ஜீவா, வீரா, ராஜேந்திரன், ராஜசேகர், ரங்கநாதன் அத்தனை பேர் புண்ணியவான்கள். புண்ணியவான்களுக்கு காட்சி வரப்போகுது. பொருளை தொடமாட்டான், பொருளை பயன்படுத்துவான், ஆனால் இருப்பு வைக்க மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டான். நம்ம தொண்டர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், புலால் உண்ண மாட்டார்கள், நாட்டுக்கு அர்ப்பணை செய்ய வந்திருக்கார்கள், வரப்போகிறார்கள். எல்லாம் சிறப்பாக அமைய போகுதுன்னு சொல்லி எனக்கு வயசாகிவிட்டது. 81 வயசாச்சு. எங்களுக்கு வயசாக இல்லை, எங்களுக்கு வயசு கிடையாது, எங்களுக்கு மரணம் இல்லை. அந்த ஆற்றல் அது முருகப்பெருமான் கொடுத்தானது. எங்களுக்கு சாவு இல்லை, யாரும் சொல்ல முடியாது. முதுமை இல்லை, வரும் மாறிடும். உரு தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினால் இருத்தேக வாழவேற்ற வலிரேல் விருத்திர பாலரா அவர் மேனியும் சிவந்திடும் அரு திரைத்தில் ஆதரவாதம் அமைவாதுன்னார். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு முருகப்பெருமான் என்ன எப்படி கொடுத்தேன்னா, பல ஜென்மங்களில் பாடுபட்ட நானும் சும்மா லெகு வந்து நினச்சிக்காங்க. நானும் ஒரு 300 கோடி ஆண்டு பாடுபட்டிருக்கேன். 300 கோடி ஆண்டுகள் பாடுபட்டு தான் இங்கே வந்திருக்கேன். லேசில் நினச்சிடாது, யாரோ என்ன ரொம்ப லெகு வந்து நினச்சிடாதே. 300 கோடி ஆண்டுகள் முருகா, நான் பாவிதான் தாயி, ராமணி சாமிகையா, திருமல தேவா, போகமகர்ச்சி, கரூர் தேவா, புச்சட மகர்ச்சியா, அருணைநாதா, நக்கீரி பெருமானே, கட்சி போடலையா, நந்தனாரையா கேட்டுக்கிட்ட வந்தேன். அப்போ 300 கோடி ஆண்டுகள் பாடுபட்டு தான் இங்கே வந்திருக்கப்போ நம்ம லெகு நாங்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப லெகு ஓடவில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. வருகின்றோம், வருவோம், வருகின்ற சித்திரை மாதம் எதையும் செய்வார்கள் முருகன். அந்த நான் பேசலை, இப்போ உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கான். நானே பேசுகிறேன். வாசி நடத்தி கொடுத்தாவன், நடத்தி கொடுத்து அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் தான் காய்ச்சி ஊற்றி செஞ்சான். அவன் தான் சொன்னேன், நின்று செஞ்சுக்க, இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நாளைக்கு இது சாப்பிடுமா. ஆக அவருடைய ஆசிக்கு உட்பட்ட ஒரு முறை முருகா நோக்கம் என்ன சொல்லலாம். நான் அப்பா நாட்டு மக்கள் சேவை செய்ய ஆசைப்படுறேன் தாயி. எங்கே பார்த்தாலும் கொடுமை நடக்கப்பா, கலப்படம் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குப்பா, ஒரு நிம்மதியே இல்லைனா. அதுக்கு பரிகாரம் அவனே வர்றான். எல்லாம் நல்லதே நடக்கும், அமைதியான வாழ்வு, பெருமைக்குரிய வாழ்வு நடக்கப் போகுது. ஆகவே அன்பர்களே, நம்ம சங்கம், நமது கட்சின்னு சொல்ல வருகின்ற தேர்தல் வேலை நிற்கிறோம். நம்ம சென்னையில் மட்டும் 10 பேர் போடுறோம். சென்னையில் மட்டும் 10 பேர், 12 தொழில் நம்ம நிற்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒரு ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு படிக்கிறோம். ஒரு ரிக்ஷா தொழிலாளியை நிப்பாட்டை வச்சு ஓட்டு வைக்கிறோம். ஒரு ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி கூப்பிட்டு இன்னில்லையா நீங்கிறான், ஓட்டு போடுவான். அவனாக போடுறான், அவன் பாடு போட்டே இருப்பான். அவனுக்கு என்னெடுக்க தெரியாது, அவனாக ஓட்டு போடுவான். ஆக எதை வேணாலும் செஞ்சுப்பான். இருப்பது இல்லாத போட்டு செய்வோம், இல்லாத இருப்பது போட்டு செய்யணும். ஏன்னா யானையை பூனை ஆக்குவான், பூனை ஆணையை ஆக்குவான். எதை வேணாலும் செய்வான். அவன் தான் கணக்கில்லையே, கொசவன் திருகி இலட்டு பண்ணினார். அப்போது ஒரு சாதாரண தொழிலாளியை நிற்க வைப்போம் தேர்தலில். வருகின்ற தேர்தலில் நம்ம கட்சி நிற்கிது. சென்னையில் 12 பேர், ஒவ்வொரு தொழிலும் நம்ம நிற்கிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஆக அத்தனை தொகுதி நம்ம ஆடுக நிற்குது. என்ன 3 தானே, ஒன்றும் இல்லை. தர்மம், ஆற்றல், முருகப்பெருமான் நிப்பாடிக்கிறான். ஒரு கை நாட்டை நிப்பாட்டுவான், நிப்பாட்டி ஓட்டு போகிறானா எதையும் செய்வான். ஊமையை பேச வைப்பான், ஊமையை பேச வைப்பான். இதை விட இல்லையா பெருமை? ஊமையை பேச வைப்பான், குருடைக்கு பார்வை தருவான், குருடனுக்கு பார்வை தருவான், ஊமையை பேச வைப்பான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எல்லாம் செய்வான். அவன் தான் அவ்வளவு தலைவன். 30 கோடி யுகங்கள் பாடுபட்ட முதுபெரு தலைவன் வருகிறான். உலக மக்களுக்கு 9 கோடி யானையை உருவாக்கிய மாபெரும் தலைவன். அப்பேற்பட்ட தலைவன் வந்து வருகிற சித்திரை மாதம் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான். என்பர்களே, நம்புங்கள் இதை. ஏடாவது இப்படி சொல்கிறான், எதையும் செய்வோம். அதனால் சொல்கிறான், இவ்வளோ கரையை செஞ்சுருக்கோம். 20 கோடி மக்கள் அன்னதானம் செஞ்சுருக்கோம்.
20 கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோன்னா மதியாக வாகனம் போகும், வாகனம் போயிட்டுருக்கோம், கூடவே வருவான் முருகன். ஒரு பிரச்சனை இருக்காது, அப்படியே அமைதியாக நடக்கும். ஒவ்வொரு அற்புதமான செயல் நடக்க போகுது. ஆகவே அன்பர்களே, வருகின்ற சித்திரை மாதம் நானும் வெளியே வருகிறேன், முருகனும் வருகிறான். அன்பர்களாக வரப்போறீங்க. நீர் வாழ்க உமது குலம் வாழ்க, நீர் வாழ்க உமது குலம் வாழ்க, உலகமெல்லாம் வாழ்க, எல்லா உயிர் இன்புற்று வாழ்க சொல்லி முடிக்கிறேன். வணக்கம் சொல்லுவோம். சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுட தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் வல்லமையும் தந்து தாய்முகமும் தந்து செயல்பட அருள் செய்தாயே. ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்மை குணமும் தந்து செயல்பட அருள் செய்தாயே. இதான் வேண்டுகோள். இன்னும் வச்சுக்கோங்க. இதுதான் இன்றிலிருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தினமும் கேட்கணும். கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அவன் எதை விரும்புகிறான்னு கை கொடும். வேண்டாம் சொல்லுவான். எதை விரும்புகிறோன்னா கை கொடும். ஆகவே இதெல்லாம் நீ கேளுங்க. நானும் கேட்குறேன், நீங்கள் கேளுங்க. நான் கேட்டிருக்கேன், நான் வெற்றி பெற்றுட்டேன். பெற்றேன், கொன்றேன் காமத்தை, வென்றேன் வினையை, தின்றேன் முன் செய்த வினையை, நின்றேன் உறுதியாக. இந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும் இல்லையா? கொன்றேன் கோபத்தை, வென்றேன் காமத்தை, தின்றேன் முன் செய்த வினையை விடணும் இல்லவா? அவனே அருள் செய்வா. அதுக்கு அவனே என்ன செய்வான்? வேலையை அனுபவிப்பான். வேலையை அனுபவிக்க வேற வழி. மாணிக்கவாசகர் இருக்காங்க, பெரிய பெரிய மகன். 9 கோடி யானைகள் இறங்க போகிறாங்க. ஐயோ பாப்பா, 9 கோடி யானைகள் வருகிற சித்திரை மாதம் இறங்குறான்னு எப்படி இருக்கும்? 1000 யானை மத யானை போகிற மாதிரி இருக்கும். எதை வேணால் அப்படி அடிப்பான், நொடிக்கிட்டு போயிடுவான். அதுக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள்லாம் முன்னேறுகள். வாய்ப்பு சொல்லு. அன்பர்களே வணக்கம். இப்போ அன்பர்கள் வந்துருக்கு, வெளிநாட்டு அன்பர்கள், விளையாட்டு அன்பர்கள். முன்னாடி மணிக்கணக்காக பேசுவோம். என்ன காரணம்? நல்லா சாப்பிட்டப்போ. இப்போ நம்ம சாப்பாடு உணவு இல்லையே, நல்லா சாப்பிட்டேன். பேசும்போது பார்த்திக்கிட்டு அப்படியே வீரமாக இருக்கும். இப்போ நான் உணவு இல்லையே, கஞ்சி தான். இந்த கஞ்சி சாப்பிட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். உணவு சரியான உணவு இல்லை. ஆகவே அது எனக்கு உங்களுக்கு அது வாய்ப்பு போகுது. இப்போதான் நீங்கள் இப்படி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இப்போ உங்களை பார்த்தா பாவமாக இருக்க போகுது. இன்னும் உங்களால் கஞ்சி சாப்பிட காலம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை, சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் உணவு சொல்லுவாங்க. எனக்கு இது மாதிரி இப்படி வேறு வழியே இல்லை, சாப்பிடாமனு சொல்லுவோம். உங்களால் உணவு வரப்போகுது. யாராருக்கு இந்த முக்கியமான இது ஆட்சி பொறுப்புள்ளவர்களுக்கு, ஆட்சி பொறுப்பு தொடர் வரப்போகுது. உங்களுக்கு ஆட்சி பொறுப்பில் அமர போகிறீங்க. அவங்களுக்கு உணவு இன்னொன்று தான் அப்போ இப்படி தினம் சூடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் முன்னேற சொல்லி முடிக்கிற. வணக்கம். வா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில். ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில். ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில். ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. கும்பமுனியே செஞ்சன் தாயே. ஓம் குஞ்சமுனியே தம்பம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. கும்பமுனியே செஞ்சன் தாயே. கும்பமுனியே தஞ்சம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. கும்பமுனியே செஞ்சன் தாயே. கும்பமுனியே தஞ்சம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடியில் போற்றி. ராமலிங்க சாமி திருவடியில் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடியில் போற்றி. திருமூல தேவன் திருவடியில் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடியில் போற்றி. ஓம் நந்தனார் திருவடியில் போற்றி. ஓம் நந்தனார் திருவடியில் போற்றி. ஓம் பட்டத்தார் திருவடியில். ஓம்
ஓம் பட்டினத்தார் திருவடியில் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவன் திருவடியில் ஓம் போற்றி. பதஞ்சலி முனிவர் திருவடியில் ஓம் போற்றி. முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் ஓம் போற்றி. முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. இந்த இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த மந்திரத்தில். முருகபெருமான் திருவடி சொன்னால் அவ்வளோ கூடி நவகோடி சித்திரை வந்து விடுவார்கள். ஆகவே அன்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் அருணைநாதர் திருவடியில் போற்றி. ஓம் அருணகிரிநாத திருவடியில் போற்றி. ஓம் அருணைநாதர் திருவடியில் ஓம் அருணகிரிநாத திருவடியில் போற்றி. ஓம் அருணைநாதர் திருவடியில் போற்றி. ஓம் அருணகிரிநாத திருவடியில் போற்றி. ஓம் நக்கீர பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் பச்சி. ஓம் நக்கீர பெருமான் திருவடியில் ஓம் நக்கீர பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் கட்சி போலல் திருவடியில் போற்றி. ஓம் கஷ்யப்ப வள்ளல் திருவடியில் போற்றி. கட்சி போலல் திருவடியில் போற்றி. ஓம் கஷ்யப்ப வள்ளல் திருவடியில் போற்றி.